வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டியில் ஒரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம். நம்ம ஞாபகம் இருக்குங்களா? நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்டு நேச்சர் ஆஃப் சால்வெண்ட். இதை பற்றி பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் தென் சால்வெண்ட். இப்போ சொல்யூட் அண்ட் தென் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய சாலிபிலிட்டி ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். எக்ஸாம்பிள்ஸு லைக் போலார், லைக் டிசால்வ் அப்படின்னு ஒன்று படித்த ஞாபகம் இருக்குங்களா 10th? போலார் சப்ஸ்டன்ஸ் ஆல்வேஸ் டிசால்வ் இன் போலார் சால்வெண்ட்ஸ். போலார் சப்ஸ்டன்ஸ் ஆல்வேஸ் டிசால்வ் இன் போலார் சால்வெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ போலார் சால்வெண்ட்ஸில் தான் போலார் சப்ஸ்டன்ஸ் கரையும்னு சொன்னேன். அயானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கா இல்லைங்களா? இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே போலார் சப்ஸ்டன்ஸு. அப்போ எதில் கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் சால்வெண்ட்ஸில் கரையும். எக்ஸாம்பிள், வாட்டர் இஸ் எ போலார் சால்வெண்ட். ஓகேங்களா? வாட்டர் வந்து ஒரு போலார் சால்வெண்ட்டு. அப்போது கண்டிப்பாக சோடியம் குளோரைடுங்கிறது அயானிக் காம்பவுண்ட்ஸுங்கனால இட் டிசால்வ்ஸ் இன் போலார் சால்வெண்ட்ஸ், தட் இஸ் வாட்டர். வேறு எக்ஸாம்பிள்ஸ், கெரோசின் எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன். கெரோசின் இஸ் எ நான் போலார் சால்வெண்ட். இப்போ நான் போலார் சால்வெண்ட்டாக இருந்தால், நான் போலார் சால்வெண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்? கரையாது. அப்போ சோடியம் குளோரைட் டஸ் நாட் டிசால்வ்ஸ் இன் கெரோசின். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இதுதான் முக்கியமானது, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட். சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட்ஸ். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு தெரியுமா? நம்மக்கிட்ட இருக்கிறது சாலிட் சொல்யூட்டு லிக்விட் சால்வெண்ட்டில் கரைக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸு நம்ம இதேவே சொல்லலாம். வாட்டரில் உப்பை கரைக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட்ஸை கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, கரையுது. ஓகேங்களா? சோடியம் குளோரைடுங்கும் பொழுது 36 கிராம் வரையும் நம்மளால் கரைக்க முடியும். அதுக்கு மேலே ஒரு கிராம் தான் நம்மளால் கரைக்க முடியும். ஜஸ்ட் கொஞ்சம் தான் நம்மளால் கரைக்க முடியும். ஓகேங்களா? ஒருவேளை டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா சால்வெண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அதில் உள்ளே இருக்கிற மாலிகுல்ஸோடைய கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். கொடுத்துருக்காங்களா? The average kinetic energy of the molecules of the solute and solvent increases. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுக்கு solute and then solute dissolved, that is dissolution அப்படின்னு ஒன்று படிச்சு ஞாபகம் இருக்குங்களா? லீச்சாட்ல பிரின்சிபல் படி நம்ம இந்த பக்கம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும். அப்போ அதிகமாக டிசால்வ்டு சொல்யூட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இதில் 2 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கான்னு பார்த்தோம். இன்னொன்று டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது எக்ஸோதெர்மிக்காக இருந்துச்சுன்னா சால்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இதில் பாருங்கள், முக்கியமான ஃபேக்டர்ஸு டெம்பரேச்சர் எப்போ இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, எண்டோதெர்மிக்காக இருந்தால் சால்பிலிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக் அப்படின்னு இருந்துச்சுன்னா சால்பிலிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? இதில் இது எண்டோதெர்மிக் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது எக்ஸோதெர்மிக். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்க்ரீஸ் தான் ஆகுது. இதில் பாருங்கள், நாம் அசியூம் பண்ணது எண்டோன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இட் வில் பி எக்ஸோ. பாருங்கள், இப்படி இருக்கா இல்லைங்களா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கா இல்லைங்களா? அப்போது இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களா இல்லைங்களா? ஸோ எதனால் நம்மளுடைய இது மட்டும் கால்சியம் குளோரைடு மட்டும் எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸை கொடுத்துருந்தாங்க பாருங்கள்.
என்ட்ரோபி ஃபேக்டர்ஸ் பிளேஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ரோல். ஓகேங்களா, அங்கே என்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது? என்ட்ரோபி அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ். சரி, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா gaseous solute in liquid solvent. gaseous solute in liquid solvent என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். In the case of gaseous solute in liquid solvent, the solubility decreases with the increase in temperature. உங்களுடைய சொல்யூட் gaseous solute-ஆக இருந்துச்சுன்னா, liquid solvent-ல gaseous solute-ஆக இருந்துச்சுன்னா solubility decreases with the increase in temperature. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய solubility என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? When a gaseous solute dissolves in liquid solvent, its molecules interact with the solvent molecules with weak intermolecular forces. ஓகேங்களா? When the temperature increases, the average kinetic energy of the molecules present in the solution also increases. The increase in kinetic energy breaks the weak intermolecular forces between gaseous solute and liquid solvent. இதுதான் முக்கியமானது. நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பிட்வீன் gaseous solute and the liquid solvent என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடுது. which results in release of dissolved gas molecules to gaseous state. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்கள். இது வாட்டர். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை நல்லா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து உள்ளே கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? சோடாவே வச்சுக்கிங்களேன். சோடா பார்த்துருக்கோமா இல்லைங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து ஒரு இதை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இல்லை கார்பன் டை ஆக்சைடு இருக்கா இல்லையா, கம்மியளவு பர்சன்டாக இருக்கும். ஸோ அப்போ அது என்னென்னு சொல்லணும்னா சொல்யூட். அது என்னென்னு சொல்லிடணும்? சொல்யூட். வாட்ரு சால்வெண்ட். வாட்டர் வந்து என்னென்னு சொல்ல போகிறோம்? நம்ம சால்வெண்ட்டுன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு சொல்யூட்டு, வாட்டருங்கிறது சால்வெண்ட். முடிஞ்சு போச்சா? இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கும் ரெண்டுமே. நான் ஹீட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த சொல்யூட்டும் சால்வெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும். அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பிரேக் ஆகும். பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகேங்களா, பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சால்வெண்ட்டை விட்டுட்டு சொல்யூட் மட்டும் என்ன ஆகும்னா மேலே வர ஆரம்பிச்சிடும். கரையாமல் மேலே வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலே பஸ்ட் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பாட்டில் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் நடக்கும். காரணம் என்ன? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது உள்ள கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. கைனடிக் எனர்ஜி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உள்ள சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்கும் இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கா இல்லைங்களா, அது பிரேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சொல்யூட் இருக்கிற கேஸியஸ் சொல்யூட் இருக்கா இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல மூமெண்ட் இருக்கனால கைனடிக் எனர்ஜி, கைனடிக்னாவே அர்த்தம் மூமெண்ட் தானே, அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடும். புரியுதுங்களா? சரி. which results in the release of dissolved gas molecules to the gaseous state. அதான் டிசால்வ் ஆகிருந்த அந்த கேஸ் மாலிகுல்ஸு என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் gaseous ஸ்டேட்டுக்கே மாறிடும். மோரோவர் the dissolution of most of the gases in liquid solvent is an exothermic process. அதனால தான் நம்மளுடைய gases in liquid solventsல பொறுத்தவரை எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? எக்ஸோதெர்மிக்னு என்னென்னு சொல்லி கொடுத்தேன் நான், சொல்லுங்கள் பார்க்கலாம். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். எங்கே? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸில். இப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிசால்வ் ஆயிருந்த என்னுடைய கேஸஸ் சொல்யூட் எல்லாமே திரும்ப என்ன ஆயிடுச்சு? டிசால்வ் ஆகாமல் மேலே வந்துடுச்சு. அப்போ சாலிபிலிட்டி என்ன உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிடுமா? ஸோ இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? And in such process,
The increase in temperature decrease the dissolution of gaseous molecules. புரியுதுங்களா என்னன்ட்டு? ஓகேவா? ஸோ இதில் எந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவிட்டீஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஓப்பன் த சோடா பாட்டில் அண்ட் புட் எ பலூன் ஓவர் இட். பாருங்கள். Open the soda bottle and put a balloon over it. The balloon will inflate with the released carbon dioxide from the soda. Carry out the same experiment by the soda bottle in a container of hot water. You will observe the balloon is inflated much faster now. This shows the decrease in solubility of gases in solution with the increase in temperature. Okay? புரிதல் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுதா? ஒன்றில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு பாட்டில், ஓகேங்களா? இதுக்கு மேலே பலூன்ஸை வைக்க சொல்கிறாங்க. இது பலூன், ஓகேங்களா? இதுவே ஹாட் வாட்டரில் வைக்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த கோல்டு வாட்டரில் இங்கே சோடா ப்ரெசென்ட் இருக்குன்னு வச்சிங்களேன். ஓப்பன் பண்ணி விட்டு மேலே பலூன் கட்டி விட்டோம் அப்படின்னா இதிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு, இங்கே டிசால்வ் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அன்டிசால்வ் ஸ்டேட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற பலூனை இன்ஃப்ளேட் பண்ணும், ஊதி விட்டுரும். அப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஹாட் வாட்டர் இருக்கா இல்லைங்களா, அந்த ஹாட் வாட்டரில் வச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் இதை இன்க்ரீஸ் ஆகிருக்கா சுற்றி சரௌண்ட்ஸில். அப்போ என்ன ஒன்றா டிசால்வ்டு ஸ்டேட்டில் இருந்த என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு அன்டிசால்வ்டு ஸ்டேட்டுக்கு மாறி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன ஆகும், ரிலீஸ் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும். ரிலீஸ் ஆகி வெளியே வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற இந்த பலூனை இன்னும் நல்லா இன்ஃப்ளேட் பண்ணி விட்றோம். அப்போ பலூனுடைய சைஸ் பெருசாகும். அப்போ இங்கே அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? காரணம் என்ன, உள்ளே இருந்து வந்த அன்டிசால்வ்டு ஸ்டேட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் காரணம். புரியுதுங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் புரியுதாப்பா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். In the reverse, where hot water is discharged from industrial plants, the aquatic lives are less sustained due to the decreased availability of dissolved oxygen. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சைட்ஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வருது இல்லைங்களா, அது வந்து ஹாட் வாட்டர்ஸாக வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுடைய ரிவர்ஸில் கலக்கும் பொழுது டெம்பரேச்சர் நம்மளுடைய வாட்டருடைய டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ வாட்டருடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும், அந்த இடத்துல வாட்டருடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள டிசால்வ் ஆயிருந்த ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கா இல்லைங்களா, அது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். ஓகேவா? டிசால்வ் ஆகிருக்கும், நல்லா கரைஞ்சிருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஆக்சிஜன் என்ன ஆகும், அன்டிசால்வ் ஸ்டேட்டுக்கு, அதாவது திரும்பவும் கேஸி ஸ்டேட்டுக்காக மாறி வெளியே போயிடும். அப்போ வெளியே வந்துடுச்சு அப்படின்னா உள்ள அக்வாட்டிக் லைஃப்ஸ் இருக்கா இல்லைங்களா, மீன்கள்லாம் இருக்கா இல்லைங்களா, அதெல்லாம் என்ன ஆகும்னா சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம இறந்து போயிடும். அதனால தான் கடலில் ரிவர்ஸ்லாம் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் செத்து மிதக்கிறதுக்கான ரீசன். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு தெரியுதா?